இந்த சூசைடு இந்த அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் எனக்கு வந்தது. தேர்ட் ஃப்ளோரில் ஜல்லி போட்டுட்ருக்கேன். என்னையே அறியாமல் கீழே விழுந்தலாமான்னு தோணுச்சு. கொஞ்சம் சமாளிச்சுட்டேன். அப்போ தான் யோசனை பண்ணேன் நான், சரி நம்ம கூட இருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். அப்பா எப்போ இருக்கிறதுக்கும் அவங்க உயிரோட இருக்கும்போது இருந்ததுக்குமே சுத்தமா சம்மந்தம் கிடையாது. அவருக்குள்ள இவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்றதே எனக்கே பெரிய கேள்விக்குரிய. நம்ம ஏன் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. சைக்காலஜி டாக்டரை பார்க்கலாமா நான், அதே சிந்தனைகள். தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு அது ஒரு சுகமாக தான் தெரிஞ்சுது. இந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போகணும். நானே கேள்வி கேட்குற மாதிரியும் ஒவ்வொரு நேரம் அது மென்டல் டார்ச்சராக இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பதில் சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் கேள்வி கேட்குறேன். வீட்டுக்கு வரேன், அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன் வரேன். அவங்க நான் இங்கே கூட படுத்திருக்கேன், நினைக்கிறது இல்லை. நினைச்சா இருக்கவே முடியல. என்னை நம்பி 2 ஜீவன் இருக்குன்ற நிலைமையில எனக்கு போகணும். இறுதியா அவங்கள பூமிக்குள்ள அனுப்புறப்ப நீங்க என்ன நினைச்சு? உயிர் போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் வச்சுருக்கேன். அப்பப்போ பார்க்கறது உண்டு. மொழிகிறது அதில் தான் அந்த லாஸ்ட் முகத்து மறந்து. இறுதியம்மா வந்த பிறகு உங்களை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க? 80% என்கிட்ட இருக்கிற பொருளில் வந்ததுக்கு அப்புறமா எப்போன்னு சொல்ல நான் ஐடி கட்டிட்டு அவங்க மேலே ஐடி கட்டியிருக்கேன். எல்லாரும் கணக்கில் தான் காட்டியிருக்கேன். தோராயமாக ஒரு ஒடி பக்கத்தில் உங்களை கிட்ட வந்துருக்கோம் சார். வீட்டில் கூப்பிடும்போது அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, நீங்கள் எப்படி அவங்களை கூப்பிடுவாங்க? நான் பேரிட்டே கூப்பிட மாட்டேன் சார். டேய் இது அப்படி கூப்பிடுவேன். வணக்கம், நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு #1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி சொல்லலாம். ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன், எல்லாரும் வீட். உங்களுடைய மனைவி செல்வி தவறிட்டாங்க அப்படிங்கிற உடனேயே அவங்களுடைய ஒரு ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு ஏதாவது இருந்ததா, இல்லை எப்போதுலேருந்து இந்த எண்ண ஓட்டம் உங்களுக்கு வந்துச்சு? வணக்கம் சார், நான் துறையூர் கிராமத்தில் பழனீஸ்வரன் பேர். என் மனைவி பேர் செல்வி. நான் 1995 அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டேன். காஞ்சிபுரத்தில் தான் நாங்கள் 30 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். மார்ச் 3ஆம் தேதி அன்றைக்கி காலையில் ஒரு சின்னதாக சைடில் இடுப்பில் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போனோம். ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதில் அவங்கள லோ பிபிக்கு போயிட்டாங்க. லோ பிபி ஆகிட்டாங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்தது. 30 வருஷ காலத்தில் என்னுடைய ஒர்க்குக்கும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எல்லாத்துக்கும் நிறைவாக நானே கொஞ்சம் கோவப்பட்டாலும் அதை எடுத்து சொல்லி, அந்த சண்டை அந்த மாதிரி வராத இன்னொருத்தர் நம்மளுக்கு பஞ்சாயத்து பண்ணாமல் அந்த அளவுக்கு தான் எங்கிட்ட அவங்க உண்மையாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மார்ச் மாதம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய இடி மாதிரி எனக்கு மாறிடுச்சு. என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அவங்கள இழக்கக்கூடாதுன்றது ஒரு எண்ணம் எனக்கு அந்த டைமில் உருவாச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் கொடைக்கானல் பூம்பாறையில் ஒரு ரிசார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் 1 வருஷமாக மேலே நாங்கள் 2 பேரும் அங்கேக்கு போயிட்டு அதுக்கு உண்டான பேப்பர்ஸ்லாம் நல்லா ரெடி பண்ணி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ரிசார்ட்டில் என்னென்ன ரூம் எப்படி ஸ்டைலில் இருக்குது, என்ன கட்டில் என்ன ஸ்டைலில் இருக்குது, டாய்லெட்டில் என்ன எப்படி அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் அவங்க எடுத்து வாட்ச் பண்ணி அந்த கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, குழந்தை வேலை கொடி மரத்தாண்ட தான் அவங்க கையில் தான் அட்வான்ஸும் கொடுத்துருக்கோம். அட்வான்ஸ் கொடுத்து இதே இடத்துல சாவி கொடுக்கணும்னு சொன்னது அவங்க தான். சரி, அந்த ப்ராசஸ் எனக்கு அந்த நேரத்தில் அவங்க உயிர் விட்ட 5, 6, 7 தேதிக்கு எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. 8ஆம் தேதி அன்றைக்கி காலையில் எனக்கு பேங்க்கில் ஃபோன் வருது. சார் இது மாதிரி லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, உங்களுக்கு மேடத்திட்ட கொடுங்க பேசணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி ஆகிட்டாங்க சொன்னேன். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, ஏன் நம்ம சமாதி பண்ணி அது நமக்கு வழக்கமும் இல்லை. அது சமாதினா என்னன்றது டைப் தெரியாது. அரசியல் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். பாரதியார் அந்த மாதிரி சமாதியெல்லாம் பார்த்துருக்கோம். வேறு சரி, நம்ம ஏன் வீடாக பண்ணிடணும், அவங்க ஆசையை அங்கே பண்ண முடியல, நம்ம சொந்த இடத்துல பண்ணிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் எனக்கு வந்துடுச்சு. வந்தாலும் எனக்கு ஒரே ஒரு அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களும் இதே ஊரில் துறையூரில் இருக்காங்க. இங்கே ட்ரேடர்ஸ் நடத்துகிறாங்க. யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு பெரியவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு யாரும் தடை இல்லை. மனசு உனக்கு என்ன தோணுதோ செய்யுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி லைஃப்பில் பின்னாடி பிரச்சனைகள்
ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நமக்குன்னு ஒரு இது இருக்கணுன்ட்டு தான் நான் ஒரு சேமிப்புகளை வச்சுருந்தேன். அந்த சேமிப்புகள்லாம் அப்படியே விட்ரா பண்ணி அவங்களுக்காகவே மொத்தமே, அதாவது வந்து அவங்கக்கிட்ட நம்ம முடியாதுன்னா போகலாம். அப்போ அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் எனக்கு வந்தது. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க என்ன. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த சூசைடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அது மாதிரி பண்ணால் கூட அந்த டெத்து போகிறதுக்கு கூட தயங்குவாங்க. வேணாம், அதை ஆண்டவன் கொடுத்த உயிர் எதுக்கு அந்த மாதிரி பண்ணவங்ககிட்ட இருந்தால் அது ஒரு ஒரு உடலே கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேசக்கூடியவங்க. அந்த தப்பை நான் பண்ணேன்னா என்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். சரி நம்ம அவளோட இருப்போம். ஆனால் அந்த எண்ணம் வந்தது சார். நான் பில்டிங்கில் அதாவது வந்து காஞ்சிபுரம் வரத பெருமாள் கோயிலில் 3rd ஃப்ளோரில் ஜல்லி போட்டுட்ருக்கேன். என்னையே அறியாமல் கீழே விழுந்துடலாமான்னு தோணுச்சு. ஒரு செகண்ட் தோணுச்சு எனக்கு. அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுட்டேன். அப்போ தான் யோசனை பண்ணேன் நான், சரி நம்ம கூட இருப்போம். அவங்க கூட அவங்க சொல்ல முடியாது இல்லையா, நம்ம கூட இருப்போம் தான். பக்கத்துலேயே பெட்டு, இன்னொரு பெட்ரூம், சமையல் ரூம்லாம் வச்சு பண்ணி அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் தான். இல்லைன்னா நான் இந்த பேட்டிக்கு நான் இருந்துக்க மாட்டேன் சார். உண்மை, அது உண்மை. ஆனால் அந்த செகண்டில் எனக்கு ஏதோ அது அவளுடைய இது தான் என்னை மறுபடியும் ரீகால் பண்ண வச்சது. அப்படியே கொஞ்சம் சமாளித்து அந்த ஜல்லி போகிறத விட்டு கீழே இறங்கி கீழே உட்காந்து சில விஷயத்தை மனசில் வச்சுக்கூடாதுன்னு நான், எனக்கு இப்படி தான் இருக்குது. என் தங்கச்சி பையன்கிட்ட கேட்டேன், சைக்காலஜி டாக்டரை பார்க்கலாமா நான். ஏன்னா குறுக்கில் எனக்கு அப்படி தான் இருந்தது அதே சிந்தனைகள். ஆனால் அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றினது உங்கள் மனைவியாக தான் இருக்கும். ஆமாம், நான் நம்புகிறேன். அதை நான் நம்புகிறேன் சார். அந்த செகண்ட் எனக்கு அந்த எண்ணத்தை கொடுத்தது. ஆனால் எனக்கு மனசில் மட்டும் அது இருந்துகிட்டே இருந்தது. நம்ம ஏன் இருக்கணுன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. 1 year ஆகிட்டும் அது அப்படியே கொஞ்சம் போயிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக அதில் கொஞ்சம் பிரேக் போட்ட மாதிரி நான் தனக்குத்தானே வந்து நான் அதை சோதித்து கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் நான் பிரேக் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு சைக்காலஜிட்ட கேட்டு பண்ணி எதுக்குமே தீர்வாகாதில்லை எனக்கு அந்த நேரத்தில். அதாவது பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து அது வந்து ஒரு சுகமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் நான் அட்டென்ட்லாம் பண்ணலை. அந்த மாதிரி தூண்டுச்சு. எனக்கு நல்லா அதை என்னால் உணர முடிஞ்சுது. அவங்க கூடவே நம்ம இருக்கணும் அப்படின்றதால தான் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அவளோடய நம்ம இருக்கணும். அப்புறமா நிறைய பேர் இங்கே வந்து பார்க்க சொல்ல இதை வந்து ஐடி எடுத்துகிட்டு மேலே ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே கீழே நம்ம பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு 3 அடி 4 அடி கீழே இருக்காங்க. இது ஒரு 4 அடி 5 அடி பேஸு. இதுக்கு மேலே நான் ஒரு 5 அடி பண்ணால் அது ஒரு 5 ஒரு 4 9 அடி. அதுக்கு மேலே ஒரு 3 அடினா ஒரு 11 அடி கீழே அவங்களுக்கு எனக்கும் கண்டினியூட்டி வந்து 9 அடி 11 அடி கிட்ட போயிடுது. நான் அதே இதில் இருக்கணும். நான் பேசுகிறது அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போகணும். நான் எதாவது அங்கே தான் படுப்பேன். பகலில் கூட அங்கே தலைகாணி போட்டு பக்கத்துலேயே தான் படுத்துப்பேன். அங்கே தான் சாப்பிடுவேன். என்னுடைய வைப்ரேஷனும் என்னுடைய எண்ணங்கள் சில நேரத்தில் உயிராக இருக்க சொல்ல நான் நினச்சதை சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி நானும் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை சொல்லியிருக்காங்க. நான் வந்து நாளைக்கு காலைல பேசலாம்னு நினச்சி இன்றைக்கி நான் இப்போ சொல்லிட்டீங்கன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து நான் பள்ளத்திலே இருக்கட்டும். அதனால தான் நான் அந்த 3 படிக்கட்டு வச்சு நான் இறங்கி அந்த இடத்துல போகிறேன். அந்த இடத்துல உட்காந்து யாரும் இல்லைன்னா என்னால், அதாவது முதல்ல ஒரு 2-3 மாதம் யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த அழறன்ற விஷயந்தான் எனக்கு நிறைய இருந்தது. ஒரு நாள் அவங்களே நானே கேள்வி கேட்குற மாதிரியும் ஒவ்வொரு நேரம் அது மென்டல் டார்ச்சராக எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க பதில் சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் கேள்வி கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ போயிட்டீங்கன்னா ஒரு கேள்வியாக. மற்றபடி எல்லா ஆன்மீகத்தெல்லாம் நல்ல அப்படியே முதல்ல சந்திச்சது எங்கே சார்? இந்த இடத்துல தான் முதல்ல பார்த்தேன். அப்படி அத்தை பொண்ணு தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளையாடிட்டு இருந்தவங்க சார். எங்களுக்குள்ளே எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க, என் நாத்தனார் பொண்ணு எனக்கு எங்கள் வீட்டு மருமலாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அது 95 அது நிறைவேறிச்சு. அப்போ ஒரு ஹிடன் லவ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆமாம், அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம அதுக்குள்ளே அவங்க ஒன்று பேசிட்டு அப்படியே எல்லாமே ஒரே வீட்டில் படுத்து தூங்கி நம்ம படுக்கணும்னா நமக்கு தேவையான திங்ஸ் எடுத்து கொடுக்குறது, சாப்பிட சொல்லி எடுத்து கொடுக்குறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தெரியும் அதில். அந்த நேரத்தில் வந்து நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்களே. அதுக்கப்புறமா எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்க்க சொல்லதான் அப்போ வித்தியாசங்கள் எந்த அளவுக்கு அவங்கலாம் என் மேலே அப்போவே இருந்திருக்காங்க. இப்போ இளநீர்னா அவங்கவுங்க வெட்டி கொடுத்தோம்னா வழிக்கு அவங்க வழிப்பாங்க, எனக்கு வழிச்சு எடுத்தாந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அப்படிலாம் நடந்துட்டு இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி. 30 வருஷம் இல்லற வாழ்க்கையில் இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாதுன்னு ஏதாவது ஒரு நாள் இருக்கா? ஒரு நாள் மட்டும் இருக்கும் சார். அதாவது எனக்கு வந்து லேட் பேபி கன்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு சீமந்தெல்லாம் பண்ணியாச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு 10 நாளுக்காவது போய்ட்டு சும்மா அந்த சாங்கிய விஷயத்துக்காக பண்ணுவேன். நீ இருக்கிற இடத்துல தான் நான் கூடவே இருப்பேன்,
என்னை வந்து என்ன இந்த விஷயத்தில் மட்டும் என்னை இது பண்ணாதீங்க, டெலிவரி எனக்கு இங்கே தான் இருக்கணும், கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக வந்து என்னை பார்த்த பார்வை அது சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு அந்த ஏக்கமாக ஒரு பார்வையும் சொல்ல முடியாது, ஒரு பலகீனமான பார்வைன்னு சொல்ல முடியாது. அதுதான் அன்றைக்கும் மறக்க முடியாது, இப்போவும் மறக்க முடியாத ஒரு செயல். நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம், மனைவிகளை மதிக்காத கணவன்கள்லாம் நிறைய இருக்கிறப்ப வார்த்தைக்கு வார்த்தை உங்களுடைய மனைவி மேலே வச்சிருக்க மரியாதை இல்லை சார், அதுதான் சார். அது நாம் ஆம்பளை, அவங்க லேடி, 2 இதுதான் வித்தியாசங்கள். மேக்ஸிமம் எங்கள் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை என் காதில் போட மாட்டாங்க, எதையுமே என் காதில் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாம் எங்கள் ரிலேஷன், எங்கள் அத்தை தங்கச்சி பசங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கள் காதலே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் மாமாகிட்ட தேவையில்லாததெல்லாம் அவர் தலையில் காதில் போட்டு இருக்க வேண்டாம். எப்போ முக்கியமோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா ஆப்ரேட் ஆகுதுன்னா அன்றைக்கி தெரியும் எனக்கு இன்றைக்கி ஆப்ரேஷனு, நாளைக்கு போய் பார்த்துட்டு வரணுன்ட்டு. சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனத்தை கொடுப்பேன். சாப்பாடுன்னா வந்து சிம்பிளான சாப்பாடுனாலும் அது வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கையை கழுவிட்டு வர ஒரு பவுலில் தண்ணி வைப்பாங்க, சுடு தண்ணியில். அந்த சுடு தண்ணியில் நான் கை கழுவிட்டு தான் அது சாப்பிட்ணும். ஒரு காரக்குழம்பு வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டு. ஆனால் அது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சதால தான் நம்மளால் வந்து அவங்கள விட்டு எந்த பேச்சு பேசலாம் அப்படியே ஒரு மென்டல் மாதிரி பேசிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குண்ணே. உங்களுக்கு அவங்க மேலே இருக்க லவ்வை விட அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க லவ் ஜாஸ்தி. உண்மை சார், அது உண்மை. அதுதான் சார் என்னை வந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் என்னால் வந்து அவங்கள விட முடியல. அதாவது என்னை இந்த மாதிரி பார்க்க அவங்க எப்போவுமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் மாலை போட்டு விரதத்தில் இருக்கிற மட்டும் தான் இதை ஒத்துப்பாங்க. ஹேர் கட் போனோம், ஷேவிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல. அதாவது அது என்னவோ எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. அது பண்ணிட்டா என்ன ஏதோ அவங்களேருந்து நான் டிஸ்டர்ப் ரொம்ப தளவாக வந்துடணும்னு என்னுடைய மெயின் அதாவது மென்டாலிட்டி, இந்த மூளை வந்து என்னை ஒரு மாதிரியாக மாற்றுது என்ன. ஆனால் இது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வி அம்மா வந்த பிறகு இந்த சம்பாத்தியம் சொத்து எல்லாம் சேர்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம் சார். அவங்க வந்த பிறகு உங்களை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க? நான் அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண பிஸ்னஸ் எல்லாமே பண்ண பார்ட்னர்கிட்ட ஏமாந்தேன். அப்போ பர்மா பாஜார்னு சொல்லுவாங்க, இப்போ அந்த பாரிஸ் கார்னர்லாம் பர்மா பாஜார் சொல்லுவாங்க. 4 மணிக்கு 17 ஏறி போயிட்டு 8 மணிக்கு 2000 ஷர்ட் எடுப்பேன், 4000 சென்ட் வாங்குவேன். அந்த மாதிரிலாம், அதாவது லைஃப்னா சம்பாதித்தானே பைக்கு, ஹோட்டல்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அப்போ அது மாதிரி ஒரு லைஃபு அப்படியே போயிட்டு இருந்தோம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து சேமிப்புன்னா என்ன, எதிர்காலம்னா என்ன, அந்த விஷயங்களை வந்து நானே அதை தெரிஞ்சுட்டேன். இப்போ கிட்டத்தட்ட சொல்கிறேன், ஒரு 80% என்கிட்ட இருக்கிற பொருளில் சொத்தில் எல்லாமே அவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்தது தான். எல்லாமே அவங்க அதுக்கப்புறம் திட்டமிடல் எல்லாம் பண்ணது தான். இப்போ என் பொண்ணு கூட கல்யாணம் பண்ண சொல்ல தேவையான நகைகளை போட்டு நான் ஒரு 1000 பேர் மண்டபத்துக்கு வந்து மண்டபத்தில் எல்லாம் சாப்பிட்டு போய் ஒரு கல்யாணத்தை நல்லா சிறப்பாக பண்ணதுக்கு அதுக்கு சம்பாதிக்கிற காசுலேருந்து அவங்களுக்கு போட்ட நகை, பொண்ணுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்ததுலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஐடியா தான் எல்லாமே. கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமாக செலவழிக்கக்கூடிய நபர்லேருந்து இன்றைக்கி உங்களை ஒரு லட்சாதிபதியாக மாற்றிட்டாங்க. உண்மைதான் சார், அது உண்மைதான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு இப்போ இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு தோராயமாக இப்போ அதான் சார், அது ஓப்பனாக சொல்லலாம். நான் ஐடி கட்டுறேன், அவங்க பேரில் ஐடி கட்டியிருக்கேன், எல்லாமே கணக்கில் தான் காட்டியிருக்கேன். கொடைக்கானலில் வாங்குறதுலாம் அவங்களுடைய உழைப்பு தான் சார். சில ஜவுள் வச்சுக்கிறது, கார் வச்சுக்கிறது எல்லாமே அவங்க வந்ததுக்கப்புறம் தான். தோராயமாக ஒரு கோடி பக்கத்தில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்திருப்போம் சார். அதெல்லாம் தாராளமாக வந்திருக்கும், கோடிகளை தாண்டி தாராளமாக வந்திருக்கும் சார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. செல்வி அம்மா வராமல் இருந்திருந்தா உங்கள் வாழ்க்கை என்ன? நான் நிறைய முறை அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன் சார். எனக்கு வந்து ஆர்பாரில் வந்து ஒரு இன்டர்வியூ கிடச்சிது. அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு நான் கடைசியில் முதல்ல ஒரு 5 டிஜிட்டல் அப்ளிகேஷன்லேருந்து கடைசியாக டபுள் டிஜிட்டல் அப்ளிகேஷனில் வந்துட்டேன். அன்றைக்கி லாஸ்ட்டு ஐ டெஸ்ட்டு தான். அந்த வேலைக்கு போகிறதுக்கு எங்கள் பாட்டி வேணான்னுட்டாங்க, நான் நின்றுட்டேன். அப்போ பேசுவேன், நீ கண்டி இல்லைன்னா வந்து நான்லாம் வந்து வேறு மாதிரி ஆகிட்டுருப்பேன். நான் நிறைய ஒத்துட்டு இருப்பேன் சார். அவங்களும் என்ன சில நேரத்தில் கிண்டல் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீ நேரம் மெட்ராஸ் போயிருந்தேன்னா நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா. யாராவது இப்போ இந்த அலப்பறையெல்லாம் பார்ப்பேன், இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட அலப்பறையெல்லாம் அதில் தமாஷா பார்ப்பேன் நான். அப்போ அவன் கஷ்டப்படுறது உனக்கு தமாஷா இருக்கா? நீ இதே மெட்ராஸில் ஆர்பல் வேலை செஞ்சுன்னா உங்கள் அதை என்ன ஆயிருக்கும், உங்கள் நிலமை என்ன ஆயிருக்குன்னு என்ன கிண்டலும் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. வீட்டில் கூப்பிடும்போது அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, நீங்கள் எப்படி அவங்கள கூப்பிடுவாங்க? நான் பேரிட்டே கூட மாட்டேன் சார். நான் ஏன்னா அந்த பேர் நிறைய முறை என்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதாவது என்னை செல்வின்னு கூட மாட்டேன்றியே, என்னை பேர் கூட மாட்டேன் அப்படின்னு என் பொண்ணுக்கிட்ட விட நிறைய வைப்பாங்க. அது என்னவோ தெரியல, எனக்கு வந்து அந்த பேர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை என்ற அது எனக்கு மட்டும்தான் அது தெரியும். அதை கூப்பிட்றதுக்குள்ள அன்றைக்கி கூட அந்த சாங்கிய விஷயத்தில் காரியம் பண்ண சொல்ல அந்த பிராமின்க்கு
அவங்களுக்கு புடவை கொடுத்து ஜவுள் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து அவங்கள போகிற மாதிரி ஒரு வேலை பார்த்தாங்க. அப்போ அவங்க உயிர் போனவங்களுடைய பேரை வச்சு கூப்பிட சொன்னாங்க. செல்லின்னு எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. நானும் என் பொண்ணு பின்னாடியே போனோம். அப்புறம் என் பொண்ணு என் கையை பிடிச்சி, அப்பா அம்மாவுக்கு நீ பேர்லாம் கூப்பிட்டா கேட்கவே கேட்காது, நீ எப்படி கூப்பிடுவியோ அதே கூப்பிடு. நான் அப்படி தான் கூப்பிடுவேன், டேய் தான் அப்படி கூப்பிடுவேன், டேய் தான் கூப்பிட்டு போனேன் பின்னாடி. அதான் என்னுடைய வார்த்தை. கடைசி நேரத்தில் அவங்க உங்ககிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாங்களா? இல்லை சார், தேட்டருக்கு போக சொல்ல கூட நானும் என் குருசாமி நிற்கிறேன். என் குருசாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என் கையை பிடிச்சிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு, எதுவும் யோசனை பண்ணாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. யோசனை பண்ணாத, ஏன்னா நான் நிறைய சின்ன விஷயத்தை யோசனை பண்ணுவேன். என்னை விட்டு 2 நாள் அவங்க வெளியே இருந்தது பார்த்தீங்கனாலே 1 நாள் 2 நாள் தான் இருந்திருக்கு இந்த 30 வருஷத்தில். அதே மாதிரி தான் அன்றைக்கி கூட ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள போக சொல்லும் அதான் சொன்னாங்க. தேட்டர் விட்டு வந்து சொல்ல எனக்கு தண்ணி வேணும்னாங்க. அப்புறம் டாக்டர் கேட்டேன், கொஞ்ச நேரம் மொத்தம் கொடுனாங்க. தண்ணி கொடுத்தேன். காற்று பத்தலைனாங்க. அந்த மேலே ஆப்ரேஷன் பண்ணத்தில் போட்ட துணிலாம் நிறைய போட்டுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட சொன்னாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டேன். மற்றபடி எதுவும் அவங்க என்கிட்ட பேசலை. உள்ள இடத்துல மட்டும் நைட்டு தங்கச்சி பையன்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க, மாமா எங்கே இருக்காரு, வெளியே இருக்காரு அப்படின்ட்டு. அவங்க தங்கச்சிகிட்ட மாமா சாப்பிட்டாரான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் பஸ்ஸில் அந்த கொஞ்சம் அந்த கான்சியஸ், அதாவது மாய்ட்டம் அவங்கள வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த ரெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. நான் போலீஸ் இப்படி தட்ட சொல்ல இப்படி தலையாட்டாங்களே கண்டு பேசலை. அவ்வளோதான் அந்த கடைசி டைமில். மற்றபடி எதுவும் அவங்களுக்கும் நம்ம போயிடுவோன்ற எண்ணம் அவங்களுக்கும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் எனக்கும் அந்த மாதிரி இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் உள்ளாகன்னு அந்த ஆப்ரேஷன் தேட்டர் போகிற வரைக்குமோ நினைக்கல. நானே ஒரு பயத்துக்கு வந்தது ஐசியூவில் போனதுக்கப்புறம். வார்டில் ரூமில் இருக்க சொல்கிறோம். நான் அதை பெருசாக நினைக்கல. சரி சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து முன்கூட்டியே தெரியலையா சார்? சார் சடனாக தான் சார் வந்தது. அது வந்து முதல்ல மாத்திரை சாப்பிட்டாலே போதும்னு சொன்னாங்க. அது அந்த சுரப்பி வந்து அதிகமாக சுரக்குதுன்றதால அது இன்ஜெக்ஷனுன்னாங்க. அது வாமிட் வந்தோன்னே தான் ஸ்டென்ட் வைக்கணுன்னே வந்தாங்க சார். அதுக்கு முன்னே நார்மலாக வந்து கிட்னியில் கல் இருந்தது. அது ஒரு டைமில் மாத்திரை சாப்பிட்டு ராமச்சந்திராவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை லேசரில் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு சிசரிங் நடந்தது. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் வைஸ் நிறைய அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப போல்டு சார். இந்த கிட்னி பிரச்சனை கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சதை எப்படியாவது காப்பாற்றிருப்பீங்களா சார்? அந்த அன்றைக்கி கூட அதை தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் பசங்கிட்ட மாப்பிள்ளைகிட்ட சொன்னது தான், எங்கே பாருங்கப்பா, எந்த இடம்னு பாரு. ஏன்னா அதுதான் சார் எனக்கு வந்து எல்லாம் சொல்கிறேன்னு கண்டி என்னால் போல்டாக செய்ய முடியல. அன்றைக்கி அந்த உடம்பானது வந்து ஹை பிபிக்கு போகும், லோ பிபிக்கு வரும். இது இயற்கை. 48 மணி நேரம் நடக்கும், 24 மணி நேரம் நடக்கும். இந்த ஒரு லோ பிபிக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ கூட்டம் போடுறீங்க அப்படி சொல்ல நமக்கு அது பெருசாக தெரியல. அந்த இடம் வந்துடுவாங்க அப்படியே நம்ம சொல்கிறோம், வெளியில் போகலான்றோம். அது யாருக்குமே அந்த இடத்துல ஏன் வந்ததுன்னு இப்போ தான் நான் யோசனை பண்ணுறேன். இறுதியாக அவங்கள வந்து பூமிக்குள்ளே அனுப்புகிறப்ப நீங்கள் என்ன நினச்சிங்க? பூமிக்குள்ளே அதான் அன்றைக்கி இதே இடத்துல தான் அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். நான் வந்து என் பொண்ணு ஒரு சில பொருட்கள்லாம் அம்மாவுக்கு இருக்கணும்னா அதெல்லாம் அப்படியே அவங்கக்கிட்ட வச்சுட்டு மண் வைனாங்க. என்னால் முடியல. அப்படியே ரோஜா பூ இருந்தது, எடுத்து அப்படியே சும்மா முகத்தில் வச்சுட்டு அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு அதோடு சரி. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் மற்ற ஃபில் பண்ணுற வரைக்கும் நான் கிட்ட வரல, என்னால் முடியல. அந்த உயிர் போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் வச்சுருக்கேன். அதை பார்க்குறவங்க என் பொண்ணே கூட ஒரு நேரத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நான் அதை உள்ளே வச்சுருக்கேன். எனக்கு மட்டும் வச்சுருக்கேன். அப்பப்போ பார்க்குறது உண்டு. மொழிக்கிறது அதில் தானே, தூங்கத்திலும் பார்க்குறது மொழிக்கிறதுல அதில் உள்ளே இருக்குது. அது வீட்லேயும் அங்கே ஒன்று வச்சுருக்கேன். 2 ஃபோட்டோ போட்டேன், 2 வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட் முகத்தை மறக்க முடியும். உள்ளே இருக்குது சார். உள்ளே பண்ண திருமணம் உள்ள. அழாதீங்க சார். உங்கள் மனைவி உங்கள் கூடையே தான் இருக்காங்க. எங்கேயுமே அவங்க விட்டு போகலை, உங்கள் கூடையே தான் இருக்காங்க. தைரியமாக இருங்க. உங்களுடைய இந்த வீட்டை செல்வி துளசிவனம் உண்மையிலேயே நிறைய வெளியே வந்து கணவன்கள் வந்து மனைவியை கொடுமைப்படுத்துறது, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன சார்? நான் சொல்கிறதுன்னா, இப்போ எனக்காக அவங்க வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்களும் ஒரு ஹியூமன் உடம்பு தான், ரத்தம் சதை தான். அவங்களுக்கும் கோபதாபங்கள் இருக்கும். ஆனால் அந்த கோபதாபத்தோட அந்த நேரத்தில் எனக்காக விட்டு கொடுத்துட்டு அந்த விட்டு கொடுக்குற விஷயம் அவங்ககிட்ட இருந்தது. இப்போ அவங்க வந்து இருந்துட்டாங்க, எனக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, எனக்கு அவங்க நல்லா இருந்தாங்கன்றதில் நான் ஈஸியாக சொல்ல முடியுது. இன்னொருத்தருக்கு சொல்ல வரேன் நான். ஒரு இடத்துல அவங்க மனைவி கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணுங்க, முடியல. நம்ம மாறிடலாம். செல்வி துளசிவனம், உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறப்ப உங்களுக்கு முதல்ல என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு இங்கே புதைச்ச உடனே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு நம்ம டெய்லி வந்து வாரம் வந்து போகிற மாதிரி வெள்ளிக்கிழமைனா பூஜை பண்ணுற மாதிரின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டி மணிமண்டபம் கட்டலாம் அப்படின்றது சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே இருக்கவே எனக்கு மாமியார் வீடும் பக்கத்துலேயே தான், ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதனால் சரி நம்ம ஒரு வீடாக அமைச்சிட்டோன்னா
தினமும் வர்றதுக்கு நம்ம இங்கேயே அதாவது அம்மா கூடவே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து அதுக்கப்புறம் தான் கிடச்சிது. அதனால் நாங்கள் கொடைக்கானலில் பண்ண வேண்டியே இருக்குன்னு அந்த பிளானை கொஞ்சம் ரீமேக் பண்ணி அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஓடுலேருந்து எல்லாமே அவங்க சஜஸ்ட் பண்ணி சொல்லுது தான். ஆனால் அது எங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட் வந்தது வந்து ஒரு பில்டிங் பண்ணி ஃபுல் வீடாக இதில் இருக்க டைல்ஸ்லேருந்து பாத்ரூம் டேப் வரைக்கும் எல்லாமே அம்மாவோட இஷ்டமாகவே அப்படியே அம்மா இப்போ நான் வரேன் போகிறேன்னா கூட அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படி தான். துளசிவன்ற பேர் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணலை, வெறும் வெளியே பேர் போர்டு அவ்வளோதான் எங்களுக்கு. அது அம்மா வீட்டுக்கு வரேன், அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகிறேன் வரேன் அவ்வளோதான். இப்படி தான் போயிட்டுருக்கு. இறந்து ஒரு 2-3 மாதம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நாங்கள் இங்கே வந்து டெய்லி உட்கார ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வெறும் ஒத்த சேவர் தான் இருக்கும். அப்போ டெய்லி உட்கார முடியாது, தனியாக வர முடியாது, கொஞ்சம் வர இது பொண்ணுன்றதுனால தனியாக அனுப்பலை என்ன. அதுக்கப்புறம் எவ்வளோ உள்ளே வந்து கூட இருக்கிறதுனா இங்கே கூட படுத்திருக்கேன் நிறைய நாள். அப்பா இருக்கும்போதாச்சும் இப்படி வெளியெல்லாம் உட்கார வந்தேன். அவர் காஞ்சிபுரத்துலேருந்து நான் இங்கே வந்தேன்னா நான் இங்கே உட்காந்து நானும் அங்கே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு நான் சாப்பிட்டு இங்கே கூட படுத்திருக்கேன். இதனால் கொஞ்சம் சொன்னால் சில்லிதனமாக தான் இருக்கும். பேசுகிறதோ ஏதோ ஃபுல் டைம் அவங்க கூட. அதான் 16 வருஷம் நான் ஸ்கூல் 13 வருஷம் ஸ்கூல் படித்து 3 வருஷம் காலேஜ் படித்தாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அம்மா தான். அம்மா அப்பா 2 பேரும் அஸ் அ கப்புளா அவங்கள நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ இருக்கிறதுக்கும் அவங்க உயிரோடு இருக்கும்போது இருந்ததுக்குமே வந்து சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அப்பா எப்பயும் அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, அம்மா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஸ்ட்ரிக்ட்டு தான். அவருக்குள்ளே இவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்றதே வந்து எனக்கே பெரிய கேள்விக்குறி தான். இந்த வீட்டில் சிரித்து பேசுகிறதோ விளையாடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்றைக்குன்னா ஒரு நாள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அவங்கள டிஸ்கவரின்ற மாதிரி உட்கார வச்சு சிக்லகா பண்ணி அந்த உயிர் எடுப்போம். அந்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்களுக்கு லஞ்ச் முடிச்சுட்டு பெட்ரூமில் இது மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அவங்க 2 பேரும் தனியாக இந்த சிரித்து பேச எதுவுமே வந்து எங்களுக்குள் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ அப்பாவை பார்க்குறப்ப உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அம்மா உயிர் விட்டு அந்த 16 நாள் அந்த இந்த மேலே செரமனி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ரிலேட்டிவ்ஸும் எல்லா பெரியவங்களும் நீனா 1 மணி நேரம் ஊர் பக்கத்தில் தானே இருக்க, எங்களுக்கு மச்சினர் இருக்கார், அவன் பார்த்துப்பாங்க, அவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, நீயும் தென்னரசம் போயிடுங்க, எங்கள் ஹஸ்பண்ட் பேர் தென்னரசு, நீங்கள் 2 பேரும் போய் ஒரு 6 மாதம் காலம் அப்பா கூட இருங்க, அவர் கொஞ்சம் ரிலீஃப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ வா வந்துருங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, எவ்வளவோ கேட்டு பார்த்தாச்சு. இப்போ எனக்கு வந்து சரி ஓகே அப்பா முடிவு இப்படி தான். என்றைக்குமே அப்பா எடுத்தது தான் சார் முடிவு. எனக்கு என்னோடய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அவர் எடுத்தது தான். எதுக்குமே திருப்பி எதையுமே நான் கேட்டதும் இல்லை பண்ணதும் இல்லை. எதிர்த்து ஒரு விஷயம் கூட என் லைஃப்பில் நடக்கலை, இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. அந்த மாதிரி அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ அந்த குடும்பத்தை பாரு. அவர் எல்லாத்தையும் அப்புறமா ஒரு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது வாரத்தில் நான் ஒரு 4 நாள் இங்கே இருக்கேன், 3 நாள் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். ஒரு 99% அம்மாக்காக இந்த வீடு எல்லாம் அமைச்சாலும் அந்த கடைசி 1% எனக்காக நான் நம்புகிறேன். இப்போ அவர் இங்கே வந்துட்டா 3 வேலையும் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்றோம். அவர் கீழே கொட்டினாலும் கொண்டாலும் நான் சாப்பாடு கொடுத்தேன், எங்கள் அப்பாவுக்கு அவர் சாப்பிட்டுட்டாரு, அவ்வளோதான். இதுவே அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு, ஆனால் நம்மளுக்கு எப்படி தெரியும் அவர் சாப்பிட்டாரா இல்லையான்றது? சுத்தமாக நம்மளுக்கு தெரியவே தெரியாதுல்ல. அந்த விதத்தில் அவர் தனியாக இருக்கிறாருன்னு ஃபீல் பண்ண நாள்லாம் உண்டு. நான் சாப்பிடாமல் அழுதுருந்த உண்டு. நான் குணகுணன்னு ஃபோனில் பேசினாலே வந்து ஃபோனை கட் பண்ணிவிடுவார், அவர் அழ ஆரம்பிச்சிடுவார் அங்கே. அதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நீ தெளிவாக பேச அப்பா கிட்ட, நீ சொல்லுன்னு அதெல்லாம் இல்லை. என்றைக்காக இருந்தாலும் அவர் எடுக்கிறது தான் முடிவு. அப்படியே தான் இருக்கார். என் விஷயத்தில் மட்டும் அப்பா இன்னும் மாறலை. பிரிவு ஏற்படுத்தக்கூடிய ரணம், ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங், அது வந்து எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை புரட்டி போட்டுருக்கு? அப்பா சொல்கிற மாதிரி தான். எங்கள் வீட்டில் வந்து மார்ச் மாதத்தில் எல்லா இடத்துலையும் மயானக்குள்ளே வரும் பார்த்தீங்களா. அப்போ இந்த உளியநல்லூர் பக்கத்தூர் இருக்குது, அங்கே அங்காளம்மன் கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வருஷம் நெல் வாங்கி போகும். அம்மா வீடு மாதிரி எங்கள் மாமியார் வீடு, அந்த சாமிக்கு இது பாட்டி வீடு எனக்கு அதுதான், மாமியார் வீடும் அதுதான். அந்த மாதிரி வந்து போது அன்றைக்கி காலையில் அம்மா கிட்டேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஃபோன் வருது. மத்தியானம் 3:30 மணிக்கு தான் எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வரியா அப்படின்னு தெரியும். அதான் சார் லாஸ்ட்டு என்கிட்ட நல்லா பேசினா அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அப்படியே பெட்டில் இருந்தபோது பேசினாங்களே அதெல்லாம் தான் உண்டு. அது என்ன மாதிரி பிரிவுனா நான் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி நான் கூட கைனகாலஜிஸ்ட்டு போனால் டாக்டர் என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் வர குறைய அடுத்த கட்டம் நீ அப்போ தான் மூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை மிஸ் பண்ண விஷயந்தான் இது. எல்லாமே எனக்குன்னு மொத்தமே அம்மா தான். அப்பா எல்லாமே ஒரு தூணாக இருந்தாலும் எனக்கு மொத்தமே அவங்க தான். அது எந்த விதத்தில் நான் வந்து அவங்களோட பிரிவு வந்து என்றைக்குமே எனக்கு ஒரு 80 வயசாகி நான் யோசித்தாலும், நான் ஏஜாகி யோசித்தாலும் அந்த அதிர்ச்சி இருக்கும். இப்போ அம்மா ஒரு 60 வயசாகி இறந்துருந்தாங்கன்னா அன்றைக்கி என்ன ஃபீல் இருந்திருக்குமோ அதுதான் நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். நினைக்கிறது இல்லை, நினச்சா வந்து இருக்கவே முடியல.
என்னை நம்பி 2 ஜீவன் இருக்குன்ற நிலமையில எனக்கு போகுது, அவ்வளோதான். அது ஒன்று தான், அது மாதிரி தான் சொல்ல முடியும். நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ரணத்துக்கான பதில் இதுதான். அந்த ஆண்டவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஆறுதலை தருவாருன்னு நம்புகிறோம். நன்றிம்மா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து, பவுன்சர்ல இருந்து, டிஓபில இருந்து, கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம்.